பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜே.ஆர்.டி. டாடா, சச்சின் தெண்டுல்கர், ரஜினிகாந்த், கமலஹாசன், மகாத்மா காந்தி, இவங்கெல்லாம் கூட வாழ்க்கையில தப்பான முடிவு எடுக்காம முன்னுக்கு வந்திருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க எல்லாமும் நிறைய தப்பான முடிவு தான் எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் கீழே சொல்லுவேன், வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரு அனுபவமா பார்த்துட்டோம்னா வலி கிடையாது. அண்ட் சில விஷயங்களை வாழ்க்கையில தான் நம்ம கத்துக்க முடியும். கண்ணதாசன் ஒரு இதுல சொல்லுவாரு, ஒரு பக்தன் கடவுளை கேட்கிறாரு, பிறப்புன்னா என்ன? கடவுள் சொல்றாரு, அனுபவிச்சு பாரு, உனக்கா பிறப்புன்னா என்னன்னு தெரிய வரும். வாழ்க்கைன்னா என்ன? அனுபவிச்சு பாரு, உனக்கே வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட குடும்பஸ்தனா இருக்கணும்ன்றது என்ன? கல்யாணம் பண்ணிக்கோ, பசங்களெல்லாம் பெத்துக்கோ, உனக்கே அது என்னன்றது புரியும். அனுபவிச்சு பாரு, அப்பதான் புரியும். மரணம்னா என்ன? உனக்கு மரணம் வரும்போது அனுபவிப்பல்ல, அப்போ உனக்கு புரியும் இது என்னன்னு. அந்த பக்தன் கேட்கிறான், எல்லாமே வாழ்க்கையில நான் அனுபவிச்சாதான் எனக்கு புரியும்னா அப்ப கடவுள் நீ எதுக்கு? அப்ப கடவுள் சொல்ற, அனுபவம் தான் என்னோட இன்னொரு பேரு. வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரு அனுபவமா பார்த்துட்டோம்னா வலி கிடையாது. பயந்து ஒண்ணுமே சாதிக்க முடியாது வாழ்க்கையில. ஏன்னா நம்மளோட எதிர்காலம் ஃபுல்லாவே இல்ல, கம்ஸ் ஃப்ரம் தி அன்னோன். ஒரு நம்பிக்கையோட ஒரு துணிச்சலோட போகும்போது நிறைய விஷயம் செய்ய முடியும். பயந்து பயந்து போனோம்னா வண்டி ஓட்டிட்டு கூட வர முடியாது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வண்டி ஓட்டிட்டு கூட வர முடியாது. துணிச்சல் தான் வாழ்க்கை, தைரியம் தான் வாழ்க்கை. ரொம்ப கொலோக்கியலா சொல்லுவாங்க, தில்லுக்கு தான் துட்டு. நிஜம் அதுதான். தைரியம் இருந்தாதான் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியும். பயத்தை விட்டுட்டு தைரியத்தை கடைபிடிச்சு வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒரு அனுபவமா பார்த்துட்டு தைரியமா முன்னேறது.